இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். காலைல பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் செய்யலை. எல்லோரும் கஞ்சி குடித்தோம், ஆள் சத்தமாக கஞ்சி. அதோடு முடிச்சாச்சு. சரி, மதியானம் லஞ்சுக்கு அதை செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தேன். அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க, பேசிக்கிட்டே இருந்தேன். பேசுனதுனால டைம் போனதே தெரில. 11:30 மணி ஆயிடுச்சு. அவங்க 1:30 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக செய்யலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பா நடுப்புற வந்து ஜூஸ் போட்டு கொடுமான்னு சொல்லிட்டு அவள் பக்கத்து படுத்திகிட்டு இருந்தா. தர்பூசணி கட் பண்ணி ஃபஸ்ட்டு அவள் கையில் கொஞ்சம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். தினமும் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சிடுறது கண்டிப்பாக. நீங்களும் டெய்லியும் ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. சாப்பாடு குக்கரில் விசில் வச்சுட்டு பழைய சாதம் பேலன்ஸ் நேற்று மெந்துருச்சு. அதனால் அதையும் தண்ணி ஊற்றி வச்சுட்டா மதியானம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி மாற்றி வச்சுட்டு பச்சடிக்கு ரெடி பண்ணியிருந்தேன். ஜூஸையும் அடித்து மேடம் கையில் கொடுத்ததுக்கப்புறம் தான் அப்புறம் அவங்க அமைதியானாங்க. தம்பி தூங்கிட்டு இருந்தான். எப்பவுமே அவன் லஞ்ச் டைம் அப்புறம் அவனை தூங்க வச்சுருவேன். அப்போ தான் நல்லா குக் பண்ண முடியும். அப்புறம் எங்களுக்கு போட்ட ஜூஸை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டு அப்புறம் குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு நீ தக்காளி சாப்பாடும் 2 பாயில் எக்கு தயிர் பச்சடியும் ரெடி பண்ணியிருந்தேன். நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் அப்பா நொங்கும் பதனியும் வந்துருந்தாங்க. 2 பேரும் ஜாலியாக குடிச்சு சாப்பிட்டாங்க.